வணக்கம் நண்பா. ராயல் என்ஃபீல்டோட சேல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் மேலே ஏறுது, ஆனால் பயங்கரமாக கீழே இறங்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு கிராஃபையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கடைசி 2 மாதத்தை எடுத்து பார்க்கலாமே. ஏப்ரலில் மொத்தமாக 75,000 வண்டிகள் வரைக்கும் சேல் ஆயிருக்கு. ஆனால் இந்த மே 2024 64,238 வண்டிகள் வரைக்கும் தான் சேல் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10,000 வண்டிகள் வரைக்கும் சேல்ஸ் வந்து கம்மியாக இருக்கு. இதோட பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது -14% வரைக்கும் கீழே டவுன் ஆயிருக்கு. ஸோ என்ன காரணத்தினால ராயல் என்ஃபீல்டு கம்பெனி இவ்வளோ சேல்ஸ் வந்து கம்மியா இருக்குது? ஒரு டைம் பாத்தீங்கன்னா நல்லா பீக் ஆகிற மாதிரி இருக்குது, ஒரு டைம் அப்படியே டிராப் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு 2-3 காரணங்கள் இருக்குது. அதுல முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு கம்பெனியில இருக்கிற சர்வீஸ் அந்த அளவுக்கு வந்து ஆப்டா இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ரெண்டாவது மைலேஜ் ப்ராப்ளம். மூணாவது மெயின்டெனன்ஸில் நிறைய பேர் நிறைய விதமான ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. ராயல் என்ஃபீல்டு இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் சில பேர் வந்து இந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறதுனால ராயல் என்ஃபீல்டு பைக்குகள் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு விடுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான தாரக மந்திரம் இருக்கு நண்பா. எப்படி இருந்தாலும் சரி, எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து நல்ல மைலேஜ் கொடுக்கணும், லோ மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும், அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கணும். இந்த மந்திரம் ராயல் என்ஃபீல்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா கம்பெனிக்குமே சூட் ஆகும். அதுவும் பொறுத்தமாக சூட் ஆகிற எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க மக்கள் இந்த 3 விஷயத்தை தான் எப்போவுமே முக்கியமாக பார்ப்பாங்க. ஸோ ராயல் என்ஃபீல்டு கம்பெனி புதுசாக இன்னொரு பைக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ லைனப்பில் கொரில்லா 450 இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா 650cc இன்னும் 2 பைக்குகளை கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லல, பட் நாம எதிர்பார்க்கறது என்ன, ஒரு 200cc இல்லை ஒரு 250cc இன்னும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி பைக்கை லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பா ராயல் என்ஃபீல்டோட சேல்ஸ் மாசத்துக்கு 1 லட்சத்துக்கு குறையாம சேல் ஆகுன்னா பாத்துக்கங்களேன். ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில 200cc 250cc செக்மெண்ட் கொண்டு வந்தவங்கன்னா நல்ல ரீச் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஏன்னா 200-250cc பைக்குங்கும் போது இப்போ 350cc கம்பேர் பண்ணும்போது இன்னுமே நல்ல மைலேஜ் கிடைக்கும். ராயல் என்ஃபீல்டு பைக்குகள் பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டி அதிகமா இருக்குது, இன்ஜின் கெப்பாசிட்டி, ஆனா மைலேஜ் டீசெண்டா ப்ரொவைட் பண்ணது பாத்தீங்களா. அதுக்கு முக்கியமான காரணம் லோ கம்ப்ரஷன் ரேட் தான். ஸோ இந்த மாதிரி இன்ஜின்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த பைக்குகளில் உங்களுக்கு லிக்விட் கூலிங் கூட அவ்வளோ சீக்கிரம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஏர் கூல்டுலேயே அதை வந்து கூல் பண்ணிடுவாங்க. ஸோ இன்ஜின் வந்து அந்த அளவுக்கு ஹீட்டும் ஆகாது. உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல எக்கனாமியாக ஓட்டினீங்கன்னா நல்ல மைலேஜும் கிடைக்கிற மாதிரி தான் இந்த பைக்குகளை டிசைன் பண்ணுறாங்க. ஸோ அதனாலேயே ராயல் என்ஃபீல்டுக்கு நம்ம மார்க்கெட்டில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. அதையே யூஸ் பண்ணி 200-250cc கொண்டு வந்தாங்கன்னா பக்காவாக இங்கே தட்டி தூக்கலாம் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். ஏன்னா ராயல் என்ஃபீல்டோட சேல்ஸ் லிஸ்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமே டாப் 5 லிஸ்ட்டுக்குள்ளேயே வராது. 7 இல்லை 8 9 அந்த மாதிரி லிஸ்ட்ல தான் ராயல் என்ஃபீல்டு கம்பெனியே டோட்டல் லிஸ்டிங்கே வரும். இப்போ மொத்தமாக சேலே பாருங்களேன் 70 இல்லை 50. ஸோ இந்த ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா 70,000 இல்லை 50,000 சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. ராயல் என்ஃபீல்டு கம்பெனியோட மொத்த சேல்ஸே சில பைக்குகள் நம்ம மார்க்கெட்டில் ஒரு மாசத்துல அந்த ஒரு மாடல் மட்டுமே சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் கேப்பபிளும் இருக்குது. ஸோ ராயல் என்ஃபீல்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான்ஸ் ரெடி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா. டாடா.